திருமணம் ஆகாதவர்களுக்கு மாத்திரமல்ல, திருமணம் ஆனவர்களுக்கும் இந்த உணர்ச்சி உண்டு. இந்த தவறான எண்ணங்கள் உண்டு, சபலங்கள் உண்டு, மோகங்கள் உண்டு. கல்யாணம் ஆனதுனால பரிசுத்தம் சொல்ல முடியாது. மரணம் வரைக்கும் இந்த பிளஷ், இந்த சரீரம் மிகவும் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ரொம்ப மோசமானது. நீ ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்ளலனாக்கா கல்யாணம் செஞ்சாலும் நீ விழுந்து போயிடுவே. ஆகவே சுவாமி, என்னுடைய சரீரத்தையும் அதனுடைய உணர்ச்சிகளையும் ஒரு எல்லைக்குள் வைக்க ஒரு கட்டுப்பாடு தேவை. அந்த கட்டுப்பாடு என்னால் இயலாது. நான் தளர்ந்து போனேன், சோர்ந்து போனேன். பாவத்தை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அந்த உணர்ச்சியை செலவழிக்க நான் ஆசைப்படுகிறேன். தேவரீர் பரிசுத்தம், பரிசுத்தம். நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எனக்குள்ளும் கொண்டு வர இந்த சரீரத்தை, நீர் தந்த இந்த சரீரத்தை கட்டுப்படுத்த எனக்கு ஒரு பலத்தை தாரும்.